இந்த இடத்துல நம்ம என்ன வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டு அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக்க நடந்து போனார்கள். ஹல்லேலூயா. இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த பேதுரு இப்போ தூதன் தட்டி எழுப்புறாரு. தட்டி எழுப்பினா இப்ப எத்தனை காவலுக்குள்ள இவங்க வச்சிருக்கிறாங்கன்னா, 2 காவல்கள் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 4 காரியத்தை தாண்டி தான் அவர்கள் முதலாம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து. அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, ஒரு கேட்டு இன்னொரு கேட்டு அப்படின்னா, ஒரு பாதுகாப்பு இன்னொரு பாதுகாப்பு. இவங்க நைட்டு ஓடிடுவாங்களோ இல்லை இவங்க இது யாராவது இவங்களை கூட்டிட்டு போயிடுவாங்களோன்னு நினைச்சு இவங்களை டீப்பா ஒரு உள்ளுக்குள்ள தள்ளி தான் சிறை வச்சிருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் தட்டி எழுப்பி நீ போப்பா அப்படின்னு சொல்றாரு. முதலாம் காவலை தாண்டிட்டாங்க, 2ஆம் காவலை தாண்டிட்டாங்க. இப்போ நின்னா என்ன அப்படின்னா, அந்த நகரத்திற்கு போகிறதற்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய இரும்பு கேட் ஒன்று இருக்குது. பெரிய கேட்டு அப்படின்னா, இது மெட்டீரியல்லே இரும்பு அப்படின்றது ரொம்ப பலம் உள்ளது. அதுவும் சிறைச்சாலையிலே போட்டிருக்கிற இரும்பு அவ்வளோ சீக்கிரமா யாராலையுமே வெளியே வந்துட முடியாது. இந்த சிறைச்சாலையிலிருந்து தப்பிச்ச கைதிகளுடைய கதையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரே நாள்ல யாருமே தப்பிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க பல வருஷம் முயற்சி எடுத்து அந்த இரும்பை பலவீனம் அடைய பண்ணி, அதான் ஒரு விசை ஒரு திருடன் தப்பிச்சதை ஒரு விசை வாசிக்கும் போது அவர் என்ன பண்ணாங்க, டெய்லி அந்த மனுஷனுக்கு சூப்பு குடிக்க கொடுப்பாங்களாமா. அந்த சூப்பு மட்டும் அது ஒரு சின்ன ஒரு டப்பால உள்ளுக்குள்ள வைப்பாங்களாமா. அந்த சூப்புல எடுத்து கொஞ்சம் குடிச்சிட்டு இன்னும் கொஞ்சத்தை அந்த கம்பியில டெய்லி ஊத்துவானா அந்த மனுஷன். டெய்லி அந்த சூப்பினுடைய கொஞ்சம் எடுத்து ஊத்தி 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 அதற்கு பிறகு ஒரு வருஷம் கிட்டத்தட்ட அந்த இரும்பு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அந்த துரு பிடிக்கும்ல, அதனுடைய பலன் போனதுக்கு அப்புறம் அதை உடைச்சு அந்த திருடன் அந்த தப்பிச்சிருக்கிறார். அந்த ஜெயிலிருந்து தப்பிச்சதான அது உண்மை சம்பவம். அது சூப்புல தப்பிச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இந்த மனுஷனுக்கு இது எதுலையுமே தப்பு வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா, 1ஆம் காவல் திறந்திருக்குது, 2ஆம் காவலை தாண்டி வந்துட்டாங்க. இப்போ மெயின் கேட் எப்படி இருக்குன்னா, இது ரொம்ப பலமான கேட்டா இருக்குது. இந்த கேட்டை திறக்கவும் முடியாது, இந்த பூட்டை உடைக்கவும் முடியாது. அதற்கான நேரமும் இப்பொழுது அவர்களுக்கு இல்லை. ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அங்க அந்த கேட்டுக்கு முன்னாடி இருந்தா அந்த இரும்பு கேட்டு அவர்களுக்கு தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. ஒண்ணுமே பண்ணல, அசைக்கல்ல, உலுக்கல்ல, இடிக்கல்ல, அப்படியே ஒரு சுத்தியல் வச்சு தட்டல, எதுவுமே பண்ணல. எப்படி இருக்கும் பாருங்க. 2 தூதர்கள் 2 பக்கத்துல நின்று வெல்கம் பண்ணி அப்படியே ரெட் கார்பெட் விரிச்சு ஐயா வாங்கயா அப்படின்னு கேட்டை திறந்து விட்டது மாதிரி தேவனுடைய மனுஷனுக்கு அந்த கேட் தானாய் திறந்தது. இன்றைக்கு ஆவியானவர் என்னுடைய இருதயத்திலே இந்த 51வது நாள் நான் உனக்கு ஒரு விடுதலையை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த முதல் விடுதலை என்ன அப்படின்னா, காலத்திற்கு முன்னே, குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னே உனக்கு ஒரு விடுதலை கொடுப்பேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். 2வதாக ஆண்டவர் கொடுக்கிற 2வது வாக்கு என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் போய் நிற்கிறதற்கு முன்னே அந்த காரியம் தானாய் நடக்கும். அந்த காரியம் தானாய் நடக்கும். நீங்கள் அதற்கு முயற்சி எடுக்க மாட்டீர்கள், நீங்கள் அதற்கான ட்ரீட்மெண்ட் செய்ய மாட்டீர்கள், நீங்கள் அதற்கான பணத்தை செலவழிக்க மாட்டீர்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. நம்புறவர்களுக்கு அப்படியே நடக்கும். பிரதர், இன்னைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஒரு விடுதலையை தருவேன். அது தானாய் நடக்கும், அது தானாய் நடக்கும். நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்காமல் அந்த காரியம் தானாய் நடக்கும். அந்த பண செலவில்லாமல் அது தானாய் நடக்கும். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் இன்னும் நான் என்ன செய்கிறது அப்படின்னு நீங்க ஒருவேளை கேட்கலாம்.
இன்னும் நான் யார்கிட்ட நான் சொல்லி வைக்கிறது, இன்னும் நான் எத்தனை பணத்தை நான் செலவு பண்றது, இன்னும் நான் எத்தனை டெஸ்ட் எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் மனசுல நினைச்சிட்டு இருக்கலாம். இந்த வார்த்தையை நீங்க முழு மனதோட ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே இது எனக்கு தான் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நான் நம்புறேன் ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா தானாய் அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? 2004 வருஷத்துல கிட்டத்தட்ட 9 மாதம் படுத்த படுக்கையா இருக்கும்போது இந்த கொங்குநாடு ஹாஸ்பிட்டல்ல பயங்கர நிறைய டெஸ்ட் எடுத்துட்டே இருக்கிறோம். நிறைய டெஸ்ட் எடுக்கிறோம். டெஸ்ட் எடுத்து 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 மாத்திரையை கொடுக்குறாங்க. ஒரு நாள்ல குறைஞ்சது 24 மாத்திரை நான் சாப்பிடுவேன். 24 மாத்திரை, நீரோ மாத்திரை ஒரு 5, அந்த மாதிரி 24 மாத்திரையை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அப்போ கடைசி டெஸ்ட் நம்ம கொடுக்க போறோம். அந்த டெஸ்ட் கொடுக்க போகும்போது ரொம்ப பிளட்டை கொடுத்துட்டு மனசு தாங்க முடியாம கத்தி அழுறேன். நான் அழுறதை பார்த்து அம்மா அழுறாங்க, அப்பா அழுதாங்க, தம்பி எல்லாரும் அழுறோம். அந்த ரிசல்ட் என்னவாய் முடியும்னே தெரியல. ஏன்னா டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லும் போது சொல்றாங்க இத்தனை ரிசல்ட் எடுத்தோம், இந்த ரிசல்ட் தான் மோசமானது, உங்களுக்கு அதான் இருக்கும் அப்படின்னு தோணுதுன்றாங்க. ஆனா அந்த ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே காரியம் மாறுதலாம் முடிஞ்சிருச்சு. அந்த ரிசல்ட்ல ஒண்ணுமே உங்களுக்கு இல்லைன்னு வந்துருச்சு. இப்போ அந்த டாக்டர்கிட்ட போய் அந்த ரிசல்ட்டை கொண்டு கொடுக்கும்போது அந்த டாக்டர் என்ன பார்த்து சொன்னாரு, எப்பா உனக்கு ஒண்ணுமே இல்லை, சொல்லிட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, சும்மா ஒரு 4 மாத்திரையை தரேன், சும்மா ஒரு 4 மாத்திரையை தரேன், அவ்வளவுதான், வேணா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ட்ரீட்மெண்டே இல்லைன்னாங்க. கடைசியில் 9 மாதம் 24 மாத்திரையும் சாப்பிட்டு சரியானது என்ன தெரியுமா, ஒரு மாத்திரையும் சாப்பிடாம அது தானா சரியாயிருச்சு. அது எப்படி தானா சரியாயிருச்சுன்னு தெரியல. 9 மாதம் கண்டினியூவா ட்ரீட்மெண்ட் பார்த்து ஒரே வாரத்துக்குள்ள ட்ரீட்மெண்டே எடுக்காம மாத்திரையே சாப்பிடாம தன்னை போல அந்த வியாதி இதுவரைக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரீமா இருந்துச்சு. அப்படியே நரம்பெல்லாம் அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கும், நரம்பு தளர்ச்சியா இருக்கும், நிக்க முடியாது, ஒரு நாள்ல ஒரு 6 டைம் சாப்பிட வேண்டியது இருக்கும். இந்த மாதிரிலாம் அவ்வளோ பலவீனமா இருந்துச்சு. ஆனா நான் இன்னைக்கு என்ன விசுவாசிக்கிறேன்னா, இந்த வசனத்தினுடைய வெளிப்பாட அன்னைக்கு எனக்கு தெரியவே இல்லை. ஆனா என் வாழ்க்கையில இந்த வசனத்தினுடைய வெளிப்பாட்டை கர்த்தர் அன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறார். அன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறார். இன்னைக்கு இந்த வசனத்தை எனக்கு தியானிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அன்னைக்கு இந்த வசனத்தினுடைய வெளிப்பாடு எனக்கு தெரியல, இப்படி நடக்கும்னு தெரியல. நான் அவ்வளவு நாள் மாத்திரை சாப்பிட்டு என்ன ஒண்ணும் இல்லாம இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேனே. அப்போ கர்த்தர் அந்த வார்த்தையை கிருபையாய் நிறைவேற்றினார். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் 2வது ஒரு பெரிய விடுதலையை நமக்கு தரப்போகிறார். அது என்ன விடுதலை அப்படின்னு சொன்னா, நீங்க எந்த முயற்சியுமே எடுக்க மாட்டீங்க, நீங்க இனி அலைய மாட்டீங்க, நீங்க இனி டென்ஷன் ஆக மாட்டீங்க, இனி நீங்க கையேந்த மாட்டீங்க, இனி அதை குறித்து ரொம்ப பெரிய விஷயமா போய் நிக்க மாட்டீங்க. தன்னை போல தானாய் தானாய் நம்புறவங்க ஏசப்பாட்ட சொல்லுங்க, அந்த கதவு உங்களுக்கு தானாய் திறக்க போகிறது, தானாய் திறக்க போகிறது. அற்புதம் செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது, தடைபடாது. ஆமென். இரும்பு கதவானாலும், யாருமே உடைக்க முடியாத கதவானாலும் வேதம் சொல்லுகிறது எனக்காக அது தானாய் திறக்கும். எனக்கு எப்படி திறக்கும்? எனக்கு எப்படி திறக்கும்? தானாய் திறக்கும். இதை எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க உங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில அற்புதங்கள் எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, தானாய் நடக்க போகிறது. சில காரியங்கள் எல்லாம் நீங்க அந்த காரியம் நடக்கும்போது நீங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது சீயோனுடைய சிறையிருப்பை அவர் திருப்பும் போது சொப்பனம் பார்க்கறது மாதிரி இருந்துச்சாமாம். சொப்பனம் பார்க்கறதுனா அப்படின்னா அது ஒண்ணுமே செய்யல, ஆனா அது என்னமோ நடக்கிறது மாதிரி தெரியுது. நான் நம்புறேன், இன்னைக்கு சில காரியத்திற்காக நீங்க ஜெபிக்கலாம், சில காரியத்திற்காக நீங்க போராடலாம், இது நடக்கவே நடக்காது என்கிற முடிவுக்கு வரலாம். ஆனா அந்த நேரம் வரும்போது, அந்த காலம் வரும்போது அந்த காரியம் என்ன பண்ணும்னா, நீங்க எந்த முயற்சி கூட எடுக்க மாட்டீங்க. ஆனா அது பாட்டுக்கு காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள். கர்த்தர் தானாய் தானாய் அது எனக்காக திறக்கும், அது எனக்காக திறக்கும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, அவர் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர்.
ஹalleluya. இங்க உட்கார்ந்து அறைக்குள்ள உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க, சத்தமா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவரே, எங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன பண்ணுங்க, வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே, எங்க ஊழியக்காரரை வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே, அவருக்காக கேட்டு திறக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இந்த ஜெபம் அங்க கிரியை செய்து, என்ன கிரியை செய்துன்னா, அவர் கொண்டி கூட எடுக்கலையாமா. ஆமென். எந்த வேலையுமே இல்லை, அப்படியே போய் நின்னா அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக் கேட்டு மாதிரி மேலே. இன்னைக்கு அதான் நான் சொல்லுவேன், இன்னைக்கு தான் நம்ம நிறைய பேர் ஆட்டோமேட்டிக் கேட்டை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் பரலோகம் 2000 ஆண்டுக்கு முன்னாடியே ஆட்டோமேட்டிக். ஆமென். ஸோ ஆட்டோமேட்டிக் கேட்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது யார் அப்படின்னு கேட்டால், என்ன கேட்டால் பேதுரு தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக் கேட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் எல்லாருமே ஆட்டோமேட்டிக். அப்படின்னா காருக்குள்ளே உட்காந்துட்டு ஆன் பண்ணால் கேட்டு திறந்துடும், மொபைலில் ஆன் பண்ணால் கேட்டு திறந்துடும். ஆனால் கர்த்தர் அன்னைக்கு பரலோகத்தில் இருந்து அப்படியே கையில் வச்சு திறந்து, ஆமென், அது தானாய் அவர்களுக்கு திறந்தது. கையை உயர்த்தி இப்போ நிறைய பேருக்கு அற்புதம் நடக்க போகிறது. சொல்லுங்க ஏசப்பாட்ட, ஏசப்பா நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. யாரோ ஒருத்தர், நான் எத்தனையோ முயற்சி எடுத்தேன், அவருடைய இருதயத்தை என்னால் மாற்றவே முடியலை பாஸ்டர். எனக்கு அந்த பையனுடைய இருதயத்தை மாற்றவே முடியலை பாஸ்டர். நான் என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன், என் கணவனாருக்கு இனி நான் செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை, அவ்வளவு செஞ்சு பார்த்தேன். நான் பண்ணின முயற்சியெல்லாம் தோல்வி அடைஞ்சிருச்சு, நான் எடுத்த முயற்சியெல்லாம் எனக்கு திரும்பி வந்துருச்சு, நான் ரொம்ப உடஞ்சு போய் வந்திருக்கிறேன். இனி என்ன செய்யணும், இனி எப்படி என்ன செஞ்சா அந்த காரியம் நடக்கும், என்ன செஞ்சா அந்த கடனை நான் முடிக்க முடியும் அப்படின்ற வேதனையோட வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் அந்த வார்த்தையை தர்றாருல, நீங்க நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுங்க, நம்பிக்கையோட. எஸ் எஸ் ஒரு ஜபத்தை, ஒரு ஜப தூபம் உங்க சமூகத்திலிருந்து கடந்து போகட்டும். அப்பா சொல்லுங்க, அப்பா நான் நம்புறேன், நான் எடுத்த பிரயாசம் எல்லாம் வீணா போயிருச்சு, ஆனா இன்றைக்கு ஊழியக்காரர் மூலமாய் பேசுகிற வார்த்தை உண்மையானது இருக்கா, உண்மையானது ஆனால் இது உங்க வார்த்தையா இருக்குமானால் எனக்கு முன்பாக இருக்கிற அந்த பூட்டப்பட்ட அந்த கதவு தானா திறக்கணும். எனக்கு முன்பாக பூட்டப்பட்டு இருக்கிற அந்த இருதயம் தானா திறக்கணும். வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாள்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வமே, இப்போ 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 இந்த ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போதே, ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போதே அநேக நாட்களாக பூட்டப்பட்ட அந்த கதவு, சத்துருவினால் பூட்டப்பட்டு கிடக்கிற அந்த கதவு இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது தானாய் தானாய் திறக்கிறதற்காக நன்றி. அந்த திருமண தடை இப்பொழுது மாறுகிறதற்காக நன்றி. அந்த குழந்தை பாக்கியத்திற்கான தடை இப்பொழுது மாறுகிறதற்காக நன்றி. அந்த வேலை வருமானத்திற்கு விரோதமாய் இருக்கிற தடை, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நெருங்க விடாமல் இருக்கிற தடை, லத்தன மரஹத்தலரமா, கரங்களை தட்டி ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க. இயேசுப்பா இயேசுப்பா அந்த வல்லமை கடந்து வருவதாக. ரம் தன மரஹதல லோதரம் தன மோரஹதலரமா. Thank you Jesus, thank you Jesus. Amen.